நிறைவு செய்தியாக ஈரான் அதிபர் மறைவு, அந்த கோமேனி மறைந்ததற்கு உலக நாடுகளில் எப்படி ரியாக்ஷன் இருக்கோ என்னமோ தெரியல சார். இந்தியாவில் பார்த்தோம்னா பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் பெரிய ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுல அரசியல்வாதிகளில் மிகவும் நேர்பட பேசக்கூடியவர், ஓப்பன் மைண்டடா இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய கார்த்திக் சிதம்பரத்துக்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. நான் அவரை ஆதரிக்க மாட்டேன், அவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான் புரிஞ்சிருக்காரு, அவர் அந்த ஈரானிய மக்களுக்கு சுதந்திரமே கொடுக்கல அப்படின்னு பேசியிருந்தாரு. அதற்கு வலுக்கும் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கு. இஸ்லாமிய அமைப்புகள்லாம் அவருக்கு தொடர்ந்து கண்டனங்களை எழுப்பிட்டு வராங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை? இஸ்லாமிய அமைப்புகள் எந்த அளவுக்கு மூடத்தனத்தில் ஊறி போயிருக்கிறார்கள்ங்கிறத இது ஒரு உதாரணம். ஏன்னா கார்த்தி சிதம்பரம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். சில விஷயத்துல அவர் ரொம்ப நேர்மையா சொல்லுகிறார். உதாரணமா இவிஎம்எஸ் அதெல்லாம் பொய்யுங்கிறத சொல்றார். நீட்டு கரெக்டாக சொல்லுகிறார். ஒரு காலகட்டத்தில் மோடியினுடைய பாப்புலாரிட்டி ராகுல் காந்தி மீட் பண்ணவில்லை என்பதை ஓப்பனாக சொன்னதுக்கு காங்கிரஸ்ல இருந்து அவ்வளவு கண்டனம் வந்தது. நான் சொன்னது உண்மைதானேங்கிறத அவர் சொன்னார். ஏன் இதை கூட நீ ஏத்துக்கலைன்னா நீ எப்படி சரி பண்ண போறேன்னு சொன்னார். அதனால பல விஷயங்கத்துல அவர்கிட்ட ஒரு நேர்மை. சித்திரை புத்தாண்டு அவர் சொன்னார், எனக்கு சித்திரையில் தான் தமிழ் புத்தாண்டு, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். எப்படி நல்ல விஷயத்த அடிச்சு சொல்லுகிறார். அதே மாதிரி ஒரு தனியார் இன்டர்வியூல சொல்லும் போது, நான் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக பேசினதா ஒரே ஒரு இடத்த எனக்கு காமிங்கன்னு கேட்கிறாரு. அப்படி இல்லை காமிக்க முடியல. அதனால கொஞ்சம் ஃப்ராங்க்லி பேசக்கூடிய ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் பர்சனாக கார்த்தி சிதம்பரம் இருக்கிறார். இந்த ஈரான் விஷயத்துல கூட அவர் என்ன சொன்னார், அவர் செய்தது கொடுங்கோல் ஆட்சி, நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதே நேரத்தில் ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு உள்ள போய் அதனுடைய அதிபரை கொள்ளுவது என்பது அந்த இறையாண்மைக்கு எதிரானது, இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பகுதியை விட்டுட்டு ஒரு பகுதியை ஏன் பிடிச்சுக்கிறாங்க இஸ்லாமியர்கள்? இங்கதான் அவர்கள் மதத்தின் பேரால் மண்டை கழுவப்பட்டவர்கள். கொடுங்கோலன்கிறத அவங்களால ஏத்துக்கவே முடியல. இல்லைங்க, என்ன அப்ப இவர்கள் எல்லாம் கொடுங்கோல் ஆட்சியை ஆதரிக்கிறவர்கள் நான் சொல்றேன். அதுதான் இந்த ஜிகாத்திகளுக்குள்ள ஆபத்துன்னு நான் சொல்லுகிறேன். இப்போ 9 வயசுல ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளலாம் ஒரு பெண்ணை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது இவ்வளவு அயோக்கியத்தனம். அதுல வேற அந்த கேமினி அவர் ஒரு நாம்ஸ் எழுதியிருக்கிறார். அந்த நாம்ஸ் இப்ப வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. 9 வயசில் திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் 9 வயசுக்குள்ள முன்னால இருக்கிற பெண்ணோட நீங்க பாலியல் ரீதியாக உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதே தவிர சீண்டல்கள் வைத்துக் கொண்டால் தவறில்லைன்னு சொல்லியிருக்க. என்னங்க இது, என்ன பைத்தியக்காரத்து! அது மட்டும் இல்ல, சட்டம் என்ன சொல்லுகிறது, அங்க பெண்களுடைய சாட்சி அரை சாட்சி. எனக்கும் 2 கண்ணு தான், உங்களுக்கும் 2 கண்ணு தான், பொண்ணுக்கும் 2 கண்ணு தான். ஒரு கொலையை பார்த்தா ஆம்பளை சொன்னா முழு சாட்சி, பெண்ணு சொன்னா அரை சாட்சியா, 2 பொண்ணுங்க சொல்லணுமா? சரி, விவாகரத்து பெண்கள் கேட்க முடியாது, ஆண்கள் தான் கேட்க முடியும். பொது இடத்தில் பரதா போடவில்லை என்றால் தண்டனை. அந்த பழைய காலத்து கற்காலத்தில் இருந்த அதே தண்டனை, சவுக்கடி தண்டனை, கல்லால் எரிந்து கொள்ளக்கூடிய தண்டனை. என்ன காட்டுமிராண்டிட்டனா சார்! அப்ப ஈரானுடைய அதிபருக்கு, அதாவது ஒரு நாட்டினுடைய சாவரினிட்டியே பாதித்தை என்று சொன்னால் அதுக்காக எனக்கு புரிகிறது. ஆனால் இஸ்லாமிய ராஜ்யம் என்ற பேர்ல ஜனநாயகத்தின் கழுத்தை அறுத்து மக்களுக்கு சுதந்திரமே கொடுக்காமல் ஆட்சி செய்த ஒரு கொடுங்கோலனுடைய ஆட்சியை இங்கே இருப்பவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றால் அவருடைய எல்லா விஷயத்தையும் ஆதரிக்கிறார்கள் என்று. அப்ப திருமாவளவன் 9 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதா ஆதரிக்கிறாரா? 9 வயசுக்கு குறைந்த பெண்கள் மீது பாலியல் சீண்டலை ஆதரிக்கிறாரா? பெண்கள் அரை சாட்சி என்பதை ஆதரிக்கிறாரா? பெண்கள் விவாகரத்துக்கு போக முடியாது, ஆண்கள் தான் போக முடியும் என்பதை ஆதரிக்கிறாரா? கல்லால் எரிச்சு ஒருத்தர் கொள்றதை ஆதரிக்கிறாரா? சவுக்கால் அடிச்சு கொள்றதை ஆதரிக்க? இதெல்லாம் எனக்கு பதில் வேணும். நீங்க சும்மா சப்போர்ட் பண்றோன்னு சொல்லக்கூடாது. சரி, ஈரானுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னங்க? சோபார் துறைமுகத்தை நாம தான் மேம்படுத்தினோம். 1400 கோடி அதானி மூலமாக தான் நடந்தது.
நீங்கள் எல்லாம் கத்தினதுனால அதானியை வித்ரா பண்ண சொன்னது இந்த அரசாங்கம். அதன் மூலமாக இந்தியா தான் அவர்களுக்கு சோறளித்து வந்தது, சாப்பாடு போட்டு வந்தது இந்தியா. ஆனா என்னைக்காவது இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. காஷ்மீர்ல ஒவ்வொரு தடவையும் காஷ்மீர்ல பயங்கரவாதிகளைத்தான் அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. சிஏஏ நடக்கும்போது இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் கண்டனம் தெரிவித்தார்கள். அத்தனை இப்போ சவுதியில, துபாயில, பஹ்ரைன்ல, ஐக்கிய அரபு நாடுகள்ல, எல்லா நாட்டிலையும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதற்கு பணம் கொடுத்தது ஈரான். அதனாலதான் அவங்களுக்கு போகும். சவுதியினுடைய இளவரசர் நேரடியாக பேசி இருக்கிறார். ஈரானுடைய அதிபர் ஹிட்லரை விட மோசமா இருக்கிறாருங்கிற வார்த்தையை பேசியிருக்கிறார். அதுவும் வந்திருக்கு. அப்போ நீங்க ஈரானை சப்போர்ட் பண்ணணும் சொல்லக்கூடிய நீங்கள், அப்படியானால் உங்களுக்கு உண்மையிலே இஸ்லாமியர்கள் மீது அக்கறை இருக்குமானால் சவுதி மேல உங்களுக்கு அக்கறை இருக்க நிரூபிக்கலையே, துபாய் மேல நிரூபிக்கலையே, குவைத் மேல நிரூபிக்கலையே, பஹ்ரைன் மேல நிரூபிக்கலையே, கத்தார் மேல நிரூபிக்கலையே. அதெல்லாம் பண்ணிருக்கணுமா இல்லையா? நீங்க பண்ணலையா? அப்ப அந்த நாட்டுல இருக்கிற முஸ்லிம்கள்லாம் முஸ்லிம்கள் இல்லையா? இங்கதானே சார் கேள்வி. அப்ப யார் இஸ்லாத்தை வளர்ப்பவர்கள், யார் இஸ்லாத்தினுடைய கழுத்தை நெரிப்பவர்கள்? இங்கதான் கேள்வி வருது. அப்ப அந்த நாடு அவர்கள் ஈரானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும் போது உங்களுக்கு ஏன் வலிக்குது? அப்ப ரெண்டு இஸ்லாம் நாடு தானே. இப்ப ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ போர் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க யாரை சப்போர்ட் பண்ணணும்? பேசாம தானே இருக்கணும். இல்ல ஆப்கானிஸ்தானை சப்போர்ட் பண்ணணும் குறைந்தபட்சம். ஏன்னா பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடு. பண்ணலையா நீங்க? இன்னும் பாகிஸ்தானை தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக இந்த கட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதுதான் உண்மை. அதனால இதுல என்ன பேசுறதுன்னு தெரியாத அளவுக்கு ராகுல் ஒளறி இருக்கிறாரு. இந்தியா ஏன் அமைதியாக இருக்கிற? அமைதியா தான் இருக்கணும். சோனியா காந்தி அவர்களுமே அதான் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் அமைதி எனக்கு பெரும் அச்சத்தை தருகிறது அப்படின்னு. ஒரு அச்சத்தையும் தர வேண்டாங்க. நீங்களே, அதாவது உலகம் முழுக்க உள்ள கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோனியாவும் ராகுலும் ஏன் கண்டிக்கலன்னு எனக்கு புரியல. இவர்கள் இந்துக்கள் இல்லை, சரி இல்ல இவங்க கிறிஸ்தவர்களும் இல்லையா என்ற சந்தேகத்தை ஏன் உருவாக்குகிறார்கள்? ஏற்கனவே ராகுல் காந்தியினுடைய ஏன்ஸ்ரீ பத்தி அது முஸ்லீம் ஏன்ஸ்ரீன்னு ஒரு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது. அதை நிரூபிக்கிறார்களா? எனக்கு அது புரியல. அப்போ எங்க உங்ககிட்ட, அதாவது எல்லா கம்யூனிஸ்ட் வரைக்கும் வளர்றாங்க. அணிசேரா நாடுகள் அப்படின்னு இந்தியா இருந்தது, இன்னைக்கும் அணி சேராமல் இருக்கும். அணி சேராமல் ஒருத்த இருக்கிறான்னா அவன் கோழையாக மட்டும்தான் இருக்கும். எனக்கு வேற வழியே இல்லை. இவன் கூட சேர்ந்தாலும் பயம், அவன் கூட சேர்ந்தாலும் பயம். நான் நடுவில் இருந்துட்டா இவனும் அடிக்க மாட்டான், அவனும் அடிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோழை மட்டும்தான் அணிசேரா இடத்துல இருக்கணும். அப்படி ஒரு கோழை தான் இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு கோழை இல்லையே, ஒரு வீரன், ஒரு தைரியசாலி, ஒரு நேர்மையாளர், தேசபக்தன் பிரதமராக இருக்கிறாரு. அது உங்களால சகிக்க முடியல. ஏன் அணி சேரணும்? எது நியாயமோ அதன் பக்கத்துல இருக்கணும், எது அநியாயமோ அதை எதிர்க்கணும். அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க இஸ்ரேல் பக்கத்துல இந்தியா போக கூடாதுன்னு வேற யார் போகணும்? ஒரு இத்தனோண்டு இஸ்ரேலை வாழ விட மாட்டார்களாம். அங்க போய் ஹமாஸ் அடிக்குமா, அங்க போய் எல்லாரும் அடிப்பாங்களாம். அதெல்லாம் சரியா? இஸ்ரேல் திருப்பி அடிச்சா தப்பா? எனக்கு புரியல. அப்ப இந்த காங்கிரஸ் கட்சிக்கு முதுகெலும்பு இருக்கிறதா, இல்லை இந்த திருமா போன்றவர்களுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ முதுகெலும்பு இருக்கிறதா? இதுதான் என் கேள்வி. அதனால இவர்கள் தங்களை விற்று விட்டார்கள். இதுல ஈரானுக்கு சப்போர்ட் பண்றது என்பது ஒரே ஒரு விஷயத்துல என்ன செய்யலாம், அந்த நாட்டுக்குள்ள போய் அவனை நீங்க கொன்னது தப்பு அப்படின்னு சொல்லணும். பின்லாடன் அமெரிக்கா அடிச்சது பாகிஸ்தான்ல, சதாம் ஹுசேனை ஈராக்ல தூக்கிச்சு, அதெல்லாம் நடந்தது தானே. முன்ன பின்ன அமெரிக்கா செய்யலையா? இதைத்தான்
சரி, பின்லாடன் தூக்கும் போது காரணம் என்ன? 108 மாடியை அடிச்சவனா நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. சதாம் ஹுசேன் மட்டும் நமக்கு நல்லவனா இருந்தானா? இல்லையே. அதனால நீங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்ற பெயரில் கொடுங்கோளர்கள் இருந்தால் அதை இன்னொரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமே ஒழிக்கும் போது நாம் அமைதியாகத்தான் இருக்கோம். அவ்வளவுதான். இதுல நாம் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம போய் யுஏக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், நாங்க போய் பஹ்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாமலாம் சொல்லவே இல்லையா. அவர்கள் மீது நடந்த தாக்குதலை நாம் கண்டனம் பண்றோம். ஏன் கண்டனம் பண்றோம் அப்படின்னா 98 லட்சம் பேர் அங்க இருக்கிறார். வளைகுடா நாடுகளில் இந்தியர்கள் 1 கோடி பேர் அங்க இருக்காங்க. ஈரான்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஈரான்ல அரசாங்கம் 3 வாரமா சொல்லிட்டு இருக்கு, மாணவர்கள் டெக்கரா இதை விட்டு வெளியில போயிருங்க. யாரும் கேட்கல. அதாவது ஒரு 70% மாணவர்கள் நகரத்துக்கு வெளியே போய் பத்திரமாக இருக்கிறார்கள். 30% போகல. இப்ப போகாதவங்கள நீங்க காப்பாத்தணும் சொன்னா, ரெண்டாவது நீங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். என்னுடைய முதல் பக்தி தேசத்தின் மீது, அடுத்து மதத்தின் மீதுன்னா நான் உங்களை ஏத்துக்கலாம். இந்தியாவில் இறங்கிட்டு ஏர்போர்ட்ல இறங்கின பிறகு என்ன அரசாங்கம் கை விட்டுட்டு ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டு என்னை வீட்டுல கொண்டு விட்டுற வேண்டாமான்னு கேட்டா என்ன கேள்வி இது? எந்த அளவுக்கு நீங்களெல்லாம் தேசத்தின் மீது பக்தி வைத்திருக்கிறீர்கள்? இந்த மாதிரி தேசத்தின் மீது வெறுப்பு காட்டக்கூடியவர்களை இந்த நாடு வளர்க்கணுமான ஒரு கேள்வி. என்னைக்காவது ராகுல் இந்த தேசத்தின் மீது பக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? தேசத்தினுடைய சின்னங்களை மதித்து இருக்கிறாரா? எனக்கு தெரியவே. அதனால ரொம்ப மோசமான எதிர்கட்சிகள். இந்த எதிர்கட்சிகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகின்றன, மோடிக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு எதிராக என்பதைத்தான் நான் இங்கே பதிவிட